யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட ஞாபகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையிலே நடந்தது அப்படியே நமக்கு காட்டுதா? இல்ல காலப்போக்குல நாம சொல்ல விரும்புற ஒரு கதையா மாறிடுதா? டென்னசி வில்லியம்ஸின் அற்புதமான ஒரு படைப்பு த கிளாஸ் மெனாஜரி. இது இந்த ஆழமான கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்குது. இது உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத பத்தின நாடகம் இல்ல. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கப்படுதுங்கிறத பத்தின ஒரு கதை. இந்த நாடகத்தை ஆரம்பிக்கும் போதே அதோட கதை சொல்லியான டாம் நம்ம கிட்ட ஒன்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரே ஒரு வரி போதும், நம்ம பார்க்க போறது ஒரு நேர்கோட்டு கதை இல்லைன்னு புரிஞ்சுக்க. இது ஒரு கனவுக்குள்ள பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இங்க உண்மை எது பொய் எதுங்கிறது முக்கியம் இல்ல. டாமோட பார்வை, அவரோட உணர்ச்சிகள் அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. டாமோட இந்த கதையை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி சொல்லப்படுதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது நிஜம் கிடையாது, இது ஒரு கனவு மாதிரி, சில சமயம் களைஞ்சு போன ஆனா ரொம்ப அழகான ஒரு நினைவு. இதுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு, மெமரி பிளே அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம பார்க்குற எல்லாமே டாமோட கண்ணு வழியா அவரோட நினைவுகளுங்கிற ஒரு ஃபில்டர் வழியா மட்டும்தான் வருது. அதனால தான் இந்த நாடகத்துல சாதாரணமான ஒரு வீடு கூட ரொம்ப கவித்துவமா தெரியும். என்ன நடந்துச்சுங்கிறத விட அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்ற அந்த உணர்ச்சி பூர்வமான உண்மைக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த நினைவோட மையத்துல இருக்கிற அந்த குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சூழ்நிலையாலையும் அவங்களே உருவாக்கிக்கிட்ட சில கற்பனைகளாலையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறிக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இந்த டேபிள பாருங்களேன். இதுதான் அந்த குடும்பத்தோட மொத்த சோகத்தையும் நமக்கு புரிய வைக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கசப்பான நிஜத்திலிருந்து தப்பிக்க ஒரு மாய உலகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அம்மா அம்மாண்டா தன்னோட இளமை காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு லாரா அவளோட சின்ன கண்ணாடி பொம்மைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. பையன் டாம் சினிமா கவிதைன்னு வேற ஒரு உலகத்துல தப்பிக்க பாக்குறான். அவங்களோட நிஜ வாழ்க்கைக்கும் அவங்க கனவு காண்ற வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி தான் இந்த கதையில வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த வீட்ல இன்னொருத்தரும் இருக்காரு, ஆனா இல்ல, அது அவங்க அப்பா. அவரோட போட்டோ மட்டும்தான் அங்க மாட்டியிருக்கும். அவங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு பல வருஷம் முன்னாடியே போயிட்டாரு. தொலைபேசி கம்பெனில வேலை செஞ்சவரு ஒரு நாள் ஃபோன் பில் கட்டாமையே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாதான் சொல்லுவாங்க. அவரோட இந்த எஸ்கேப் தான் மத்தவங்க மனசுலயும் தப்பிக்கணுங்கிற ஆசையை விதைக்குது. 17 என்ன இந்த நம்பர்னு பாக்குறீங்களா? இது அமாண்டாவோட மந்திரச் சொல். அவங்க இளமையா இருந்தப்போ ஒரே நாள்ல 17 பேர் அவங்கள பார்க்க வந்தாங்களாம். இந்த கதைய அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது வெறும் பெருமைக்காக இல்ல, இப்ப இருக்கிற கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு அந்த பழைய சந்தோஷமான நினைவுக்குள்ளேயே வாழறதுக்காகத்தான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உருவிதமான இறுக்கத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அம்மா அவங்களோட கனவுகளை பசங்க மேல திணிக்க பாக்குறாங்க. ஆனா டாமுக்கு அதுல இருந்து வெளியே ஓடிடணும்னு ஒரே துடிப்பு. இந்த கடமைக்கும் சுதந்திரத்துக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல பாவம் லாராவோட அந்த சின்ன மென்மையான உலகம் நுறுங்கி போகுது. விரக்தியோட உச்சத்துக்கு போனாமேண்டா ஒரு பிளான் போடுறாங்க. அதுதான் அந்த குடும்பத்தோட ஒரே கடைசி நம்பிக்கையா இருந்துச்சு. கதை இங்க தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. முதல்ல லாரா காலேஜுக்கு போகாம நின்னுட்டான்னு அமாண்டாவுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு பயம் வந்துருது. லாராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரே வழின்னு முடிவு பண்றாங்க. உடனே டாம் கிட்ட நீ வேலை செய்யற இடத்துல இருந்து யாரையாவது நல்ல பையனை பார்த்து வீட்டுக்கு கூட்டுவான்னு நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாமுக்கு விருப்பமே இல்லைனாலும் தயக்கத்தோட அவனோட கூட வேலை செய்யற ஜிம் ஓகானரை கூப்பிட ஒத்துக்கிறான். இப்போ உள்ள வர்றாரு ஜிம் ஓகானர். அவரு வெளி உலகத்தோட ஒரு பிரதிநிதி. ரொம்ப சாதாரணமான பாசிட்டிவான ஒரு ஆள். ஆனா பாவம், அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கைகள் கனவுகள் நிறைஞ்ச ஒரு வலைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. இங்க பாருங்க, 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. ஜிம் நிஜ உலகத்துல வாழ ஆள், ரொம்ப நம்பிக்கை யதார்த்தம். ஆனா லாராவோ அவளோட கண்ணாடி உலகத்துக்குள்ளேயே தொலைஞ்சு போன ஒரு பொண்ணு. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. லாராவுக்கு ஜிம் புது ஆள் கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது அவன் மனசுக்குள்ள ரகசியமா ஆசைப்பட்ட ஹீரோ அவன். இந்த ஒரு விஷயம்தான் அடுத்த நடக்க போற அந்த உருக்கமான சந்திப்புக்கு அடித்தளமா அமையப்போகுது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான விஷயம் நடக்குது. லாராவுக்கு சின்ன வயசுல ப்ளூரோசிஸ்னு ஒரு வியாதி இருந்திருக்கும். அதை ஜிம் தப்பா கேட்டுட்டு அவளுக்கு ப்ளூ ரோசஸ், அதாவது நீல ரோஜாக்கள்னு ஒரு செல்லப்பேர் வைக்கிறான். அது உண்மையில ஒரு சின்ன தருணம் தான். ஆனா லாராவோட வாழ்க்கையில முதல் முறையா யாரோ ஒருத்தர் அவளை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்ச நிமிஷம் அது. சரி, இப்போ நாம நாடகத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் அந்த சின்னதா துளிர்த்த நம்பிக்கை ஒரு கடுமையான இதயத்தை நொறுக்கக்கூடிய ஒரு நிஜத்தை சந்திக்க போகுது. அந்த ரூம்ல கரண்ட் போயிடுது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல ஜிம்மும் லாராவும் மெதுவா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. லாராவோட கூச்சமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஒருவேளை அவ வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவ ரொம்ப நார்மலா ஃபீல் பண்றா. ஆனா அந்த அழகான தருணத்துல தான் ஒரு சின்ன விபத்து நடக்குது. ஜிம்மு தெரியாம டேபிள்ல இடிக்க லாராவோட ஃபேவரட் கண்ணாடி யூனிகார்ன் கீழே விழுந்துடுது.
அது உடைஞ்சு போச்சு. அந்த யூனிகார்னோட கொம்பு உடைஞ்சு இப்போ அது மத்த சாதாரண குதிரைங்க மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பவர்ஃபுல்லான சிம்பல். ஒரு பக்கம் ஜிம் அவள நார்மலா ஃபீல் பண்ண வச்சது மாதிரி இதுவும் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அவளோட அந்த ஸ்பெஷலான மென்மையான உலகம் உடைஞ்சு நொறுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததா கடைசி அடியே விழுது. ஜிம் ரொம்ப மெதுவா சொல்றான் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். அந்த குடும்பம் ரொம்ப கவனமா கட்டி எழுப்பின மொத்த நம்பிக்கையும் அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைஞ்சு சிதறிடுது. அந்த மோசமான சாயங்காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அந்த குடும்பம் கடைசியா எப்படி சிதறி போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஜிம் போனதும் அமாண்டாவோட மொத்த கோவமும் ஏமாற்றமும் டாம் மேல திரும்புது. 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை வெடிக்குது. அதுக்கப்புறம் டாம் ஒரு முடிவு எடுக்கிறான். அவங்க அப்பாவை போலவே அவனும் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போயிடுறான். கடைசியா அவனோட சுதந்திரத்துக்கான தாகம் குடும்ப கடமையை ஜெயிச்சிருது. சோ கடைசியா பாத்தீங்கன்னா தி கிளாஸ் மெனாஜரி வெறும் ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல. இதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். தப்பிக்கவே முடியாத சில நினைவுகள், நிறைவேறாத ஆசைகள், குடும்பத்துக்காக வாழ்றதா இல்ல நமக்காக வாழ்றதாங்கிற அந்த போராட்டம். இது மாதிரியான விஷயங்களால தான் இந்த நாடகம் இன்னைக்கும் ஒரு கிளாசிக்கா இருக்கு. நாடகத்தோட கடைசியில டாம் சொல்ற வார்த்தைகள் நம்ம மனசை விட்டு போகாது. நான் உன்னை விட்டுட்டு வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல லாரா அப்படின்னு சொல்லுவான். இதிலிருந்து என்ன தெரியுது? அவன் உடம்பு தான் தப்பிச்சு வந்ததை தவிர அவனோட மனசு அவன் விட்டுட்டு வந்த தங்கச்சியோட நினைவுகள்ல நிரந்தரமா மாட்டிக்கிச்சு. ஆமா, தப்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. இந்த கதை முடியும் போது நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில எந்த ஞாபகங்கள்ல இருந்து நம்மால ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. சில நினைவுகள் மெழுகுவர்த்தி மாதிரி தான். நாம அணைக்க நினைச்சாலும் நம்ம மனசோட ஏதோ ஒரு மூலையில அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.